வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு பேப்பர் 1ல் செக்ஷன் ஏவில் வந்து பார்த்திங்கன்னா 25 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வந்து தமிழ் லாங்குவேஜுக்கு இருக்குது. அதனால் டிஆர்பி நடத்துறதுனால டிஆர்பியோட ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது நான் சொன்ன மாதிரி 10வது தமிழ் வீடியோ அண்டு தமிழுக்கான லாஸ்ட்டு வீடியோங்க இது. இதில் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன சொல்லுமோ சொல்லிடுறேன். உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க போதும். ஏன்னா நானும் எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தலாம். உங்களுக்கு நான் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த கொஷின் இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு சில கொஷின் ஈஸியாக இருக்கும், ஒரு சில கொஷின் படித்த மாதிரி இருக்கும், ஒரு சில கொஷின் தெரியாது. எக்ஸாம்லேயும் இதே சுச்சுவேஷனில் தான் நம்ம இருப்போம். ஆன்சர் இல்லாததுனால நான் ஆன்சர் பார்த்தோன்னா எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு பார்க்காததுனால இது கஷ்டமாக இருக்கும். சரி, அதுக்கோசரம் தான் இப்போ உங்களுக்கு ஆன்சர் கொஷினை எடுத்து உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். சரி, நீங்களும் இது ஃபஸ்ட் எடுத்தோன்னு கொஷின் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிங்கன்னா எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டுருக்குன்னு தான் நல்ல விஷயம். சரி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். இது நிறைய பேர்த்துக்கு ஜிகே கொஷின்லேயே கூட வந்திருக்கும். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி. ஓகே, சரி, அடுத்த கொஷின் போகலாம். கு சு டு து பு ரு. இது எல்லாமே உங்களுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். குசுடு துபுரு வல்லின உகரம் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒலிக்கும் மாத்திரை அளவு. அப்போ நீங்கள் வழக்கமாக நீங்கள் எடுத்தோன்னே இங்கே நீங்கள் எது நீங்கள் ஓப்பன் ஆன்சர் நினைக்கிறீங்களோ அது தப்பாக இருக்கிறதுக்கு 90% இருக்குது. ஏன்னா இது சைக்காலஜிக்கல் லெவலாக தான் எடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வழக்கமாக ஒரு குறில் இருந்துச்சுன்னா இப்போ கூ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மாத்திரைன்ட்டு போடாதீங்க. இங்கே வந்து உகரம் என்ன பண்ணியிருக்கிறேங்க, குற்றியல் உகரம் வரும்போது என்ன பண்ணுறேங்க, தனது மாத்திரையிலிருந்து குறைந்து உகரத்திலிருந்து குறைந்து அருமாத்திரை அளவாக ஒழிப்பது தான் குற்றியல் உகரம். இங்கே இந்த இடத்துல குசுடு இந்த வந்து வல்லின உகரம் வந்து தனது ஒரு மாத்திரையிலிருந்து இது என்ன பண்ணுது உங்களுக்கு அரை மாத்திரை அளவாக குறையுது. ஓகேங்களா? சரிங்க, அடுத்த கொஷின் போகலாம். அதனால் யோசிச்சுங்க, அவசரப்படாதீங்க. தமிழ் மேஜர் பொறுத்த வரைக்கும் தமிழுக்காக இருக்கட்டும், அந்த மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இவங்கள தவிர மீதியெல்லாம் பொறுமையாகவே அட்டன் பண்ணுங்கள் கொஷின். ஏன்னா இதுவும் வேல்யூஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. இது ஒன்றும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கிடையாதுங்க வேல்யூஷனுக்கு எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு. இது 25 மார்க் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கில் போஸ்டிங் விட்டு கேட்டு பாருங்கள் தெரியும். சரி, அடுத்த கொள்புலி. கொள்புலி இலக்கண குறிப்பு. இதை ஒன்றுன்னா சொல்லி பார்த்தீங்கன்னே போதுங்க உங்களுக்கு. இதில் வந்து காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. கொள்புலி கொள்கின்ற புலி கொல்லும் புலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்களுக்கு காலம் மறைந்து வருதுனால அது வினைத்தொகையை குறிக்கிறது. அடுத்த மண்ணழகு. இச்சொல்லிற்கான புணர்ச்சி விதி. புணர்ச்சி விதி ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. உங்களுக்கு அந்த 8 விதிகள் தெரிஞ்சுக்கிட்டனாவே போதுங்க. பண்பு புணர்ச்சி விதிகளுக்கு முக்கியமானது அதுதான். மற்றது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு என்ன விதிகளில் உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது. இப்படி உங்களுக்கு வரலனாலும் பரவாயில்ல, ஆனால் இங்கே இருக்கிறத நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுது. அதை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தாவே போதும். மண்ணழகு. இதை வந்து இதுக்கு விதி கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். இது இது மாதிரி ஒரே இதாக கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா இங்கே 2 விதி கொடுக்குறாங்க. ஒன்று ஸ்பேஸ் கொடுக்கணும், இல்லைன்னா அடுத்த லைனில் கொஞ்சம் மடக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் ஒட்டுக்காக கொடுத்துட்டா இதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுது கஷ்டமாக இருக்கும். அதை கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். சரி, மண்ணழகு. இதை தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். ஃபஸ்ட்டு இங்கே தனிக்குறில் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒற்று உயிர் வந்துருக்கு. அப்போ என்ன வந்து இரட்டும். அப்போ வந்து மண் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டம்னா அப்போ இது இன்னொரு டைம் இரட்டும் போது அப்போ மண் கூட்டல் அழகு. இப்போ ஃபஸ்ட்டு விதி சரியாயிடுச்சுங்களா? சரி, அடுத்ததாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இது உடல், இது உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அப்போ இன் கூட்டல் நான் வந்து சேரும்போது மாறுது. அப்போ இப்போ இது ஃபைனலாக என்ன மாறுது, மண் கூட்டல் அழகுன்னு சொல்லிட்டு மாறுது, மண் அழகு. அப்போ இந்த இதுக்கான புணர்ச்சி விதி தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும்.
உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஓகே. அடுத்த கொஷின் வண்ணமும் சுண்ணமும். வண்ணமும் இது வந்துச்சுன்னா உங்களுக்கு முடிஞ்சு போச்சுங்க. எண்ணி போய்ங்க ஒன்றும் பிரச்சனை. காலம் கறந்த வினைத்தொகை, காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. வண்ணம் வடிவம் அளவு சுவை நாளும் வருவது பண்புத்தொகை. இங்கே வண்ணமும் சுண்ணமும் சொல்லிட்டு இங்கே ஒரு உண்மை இங்கே ஒரு உண்மை வந்திருக்கு. அப்போ எண்ணி பார்க்கறதால எண்ணுண்மை. சரிங்களா? உண்மை தொகைனா மறைந்து வருதல். இங்கே வெளிப்படையாக வருது உண்மை ஒன்று, இங்கே ஒரு உண்மை இங்கே ஒரு உண்மை இங்கே ஒரு உண்மை. அப்போ 2 உண்மைன்னு இருக்குது என்றைக்கு. அப்போ வந்து இங்கே எண்ணுண்மை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பொருந்தாத இணையை தேர்க. இது ஒன்று இங்கே தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 கேட்டகரியை பிரிச்சிருப்பாங்க. இலக்கிய வகை சொற்கள், இலக்கண வகை சொற்கள்னு சொல்லிட்டு 2 பிரிச்சிருப்பாங்க. அதில் நம்மளுக்கு இலக்கிய வகை சொற்களில் 4 இதில் கொடுத்து இது கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. வடசொல். வடசொல்லுனா உங்களுக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்டு கொஷின் நீங்கள் பாருங்கள். இது நான் எப்பயுமே நான் பண்ணுற தப்பு இதாங்க. நான் கொஷினே என்னவென்னு கண்டுக்காமல் எடுத்தோன்னு போயிடுறதுக்கு ஆன்சருக்கு. அது மாதிரி பண்ணக்கூடாது. பொருந்தாத இணை. அப்போ 3 சரியாக இருக்குது, 1 தான் தப்பாக இருக்குண்ணா. அப்போ 1 தான் கண்டுபிடிக்கிங்க. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் கொஸ்டினுக்குள்ளே இருப்பாங்க. சாவி வடசொல்னால் ஃபஸ்ட்டு என்னங்க, வடமொழி சொற்கள். இது இந்த இடத்துல சாவிங்கிறது அதுக்கு எதுவுமே குறிக்கல. அதனால் இது ஆன்சர். இருந்தாலும் நீங்கள் எப்பயுமே ஆன்சர் வரும்போது நீங்கள் கொஞ்சம் மற்ற ஆப்ஷன் எது கொடுத்துருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்குங்க. அப்போ கொடுக்கும்போது திசைச்சொல். செந்தமிழ் நிலத்தைச் சேர்ந்த 12 நிலத்தில் வழங்கும் சொற்கள் திசைச்சொற்கள். அப்போ இது வந்து இதுவும் கிடையாது. ஏன்னா இது திசைச்சொல் சரியாக இருக்குது. சன்னல் சாவின்னு சொல்லிட்டு போர்த்துகீஸு, இது வந்து போர்த்துகீஸ் சொற்கள். அதே மாதிரி இது நம்ம இந்திய மொழிகள்லையும் வருது. அப்போ இது சரி தான். அப்போ ஆனால் இங்கே வந்து பொருந்துது. ஆனால் இங்கே வந்து பொருந்தாத இணை தான் கேட்குறாங்க. வருடம். இங்கே வந்து ஆக்சுவலாக இது வருஷம். அந்த ஷா தாங்க இங்கே டாவாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ வருஷம் வந்து வடசொல். இது ரைட்டு. பண்டிகை இதுவும் திசைச்சொல். அப்போ நம்மளுக்கு எது பொருந்தலை, சாவி வடசொல். அது தப்பு, அதுதான் பொருந்தலை. இந்த இதை மைண்ட் செட்டில் வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரிங்க? அடுத்தா பாய்ச்சல் என்ற சிறுகதையின் ஆசிரியர். பாய்ச்சல் வந்து நம்மளுக்கு சா கந்தசாமி அவர்கள் வந்து சிறுகதையின் ஆசிரியர். சா கந்தசாமி. ஓகே. அடுத்த தவறான இணை. அப்போ என்னென்ன அர்த்தம், 3 இணை சரியாக இருக்குது, ஒரு இணை தப்பாக இருக்குது. அப்போ ஒன்றா பார்த்துங்க நீங்கள். வாரல் வேங்கோல் வினைமுற்று. சரி, ஓகே. அடுத்த படித்தான். இது வந்து திரைநிலை வினைமுற்று. அந்த 6 இதுவுமே வெளிப்படையாக வர்றது தெரியுது, திரைநிலை வினைமுற்று. எழுதுங்கள். இதுவும் ஏவல் வினைமுற்று. அப்போ நம்மளுக்கு தப்பானது வந்து நிற்கின்றான் குறிப்பு வினைமுற்று. இதுதான் நம்மளுக்கு தவறாக இருக்குது. சரி, அடுத்த பகைவரிடமிருந்து தன்னை காக்கும் கருவி. அறிவு. இதெல்லாம் திருக்குறள்லேருந்து அப்படியே எடுத்துக்கிறாங்க. மக்கள் கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவார். இது மாதிரிலாம் பார்க்கும்போது செயலை பொறுத்த வரைக்கும் 100 குறிப்பு ஆசிரியர் குறிப்பு மட்டும் படிங்க போதுங்க. அதே மாதிரி இலக்கணம் பார்த்து வச்சுக்கோங்க. உரைநடையில் இப்போ குறிப்பிட்டது மட்டும் பாருங்கள், துணைப்பாடம் வேண்டாம். ஓகே. அடுத்த தராசு எனும் உரைநடை நூலின் ஆசிரியர் வந்து பாரதியார். அவர் தான் தராசு எனும் உரைநடை நூலின் ஆசிரியர். அடுத்தா கோட்டோவியம். நீங்கள் எது பார்த்தீங்கனாலும் இது மாதிரி இடத்துல சரியாக இருக்கிற மாதிரி இருக்கா. அது வந்து கோடு கூட்டல் ஓவியம் கோட்டோவியம். இது புணர்ச்சி விதியில் தான் அது கோட்டோவியம்னு மாறும். அது எடுத்தோன்னு கோட்டோவியம்னா கோட்டு கூட்டல் ஓவியம்னு போட்டுறாதீங்க. அந்த இடத்துல மட்டும் அவசரப்படாதீங்க. சரி, அடுத்தா அமுதும் தேனும் எனும் கவிதை நூலின் சொந்தக்காரர் வந்து சுரதாவின் இயற்பெயர். ஆனால் இங்கே வந்து சுரதான்னு இயற்பெயர் ராசகோபாலன் கொடுத்துருக்குறாங்க. இது சுரதா. ஓகே. சரி, அடுத்த கொஷின். திருமுறைகளுள் 7 மற்றும் 10ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறை திருமூலர் எங்கே இருக்குதுங்க, ஒரே ஒரு இது இருக்குது. நம்ம நேரம் பாருங்கள், ஒரு இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் நம்ம அவசரப்பட்டு நீங்கள் 7ஆவது திருமுறை திடீர்னு நான் தமிழ் மேஜர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. மற்ற மேஜர் இருக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பம் வரும். அப்போ நீங்கள் ஈஸியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை விட்டுட்டு
மீதி 2வது ஆப்ஷன் போய் ஏன்னா நம்மளுக்கு கொஷின்லேயே மேக்ஸிமம் நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க மாதிரி தான் கொடுக்குறாங்க. 10ஆம் திருமுறை திருமணம்னா அப்போ அங்கே இதில் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன். அப்போ 7 வந்து சுந்தரர். ஓகே, ஃபஸ்ட்டு 3 நாவுக்கரசர், 2 வந்து திருஞான சம்பந்தர். சரி, 3 பாடிருப்பாங்க வந்து ஃபஸ்ட்டு திருஞான சம்பந்தர், ஃபஸ்ட்டு 3, 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7 சுந்தரர், 8 மாணிக்கவாசகர், 9 பேர் பாடிருப்பாங்க திருமாளிகை தேவர் உட்பட, 10 திருமூலர், 11 12 பேர் படிப்பாங்க, 12 பெரிய புராணம். இது மாதிரி நீங்கள் அந்த டேபிள் பார்த்து வச்சுங்க, ஆசிரியர் பார்த்துங்க. ஏன்னா ரொம்ப உள்ளார பார்த்துட்டு நம்ம அந்தளவுக்குலாம் போக தேவையில்ல. நம்ம ஓரளவுக்கு பேசிக் பார்த்தாவே போதும். சரிங்க, அடுத்தது வந்து இந்த கொஷின் தேவையில்லைங்க, சும்மா மட்டும் ப்ரெஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா புதுமைங்கிற பொருள் இருக்குது, அவ்வளோதான். அதோட நம்ம அடுத்த கொஷின் போயிடலாம். இது அதுக்குமே தேவை கிடையாது. தன்மை நவிற்சி அணி. தன்மை நவிற்சி அணினா தன்மை, அது இயல்பான தன்மைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது அவனுடைய தன்மை அப்படின்னு பேச்சாக சொல்லுவாங்க. அப்போ வந்து அது இயல்பு நவிற்சி அணி. அடுத்தா இது ஆனால் ரொம்ப அநியாயங்க. ஏன்னா அது நம்ம தமிழ் படித்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருப்பாங்க. இந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருந்தால் மற்ற மேட்செல்லாம் நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. சரி, வேறு வழி இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. பெரியன் வந்து இடையோகரம் ஈயாதல். இடையோகரம் ஈயாதல், அந்த அடிப்படையில் அது பெரியன் வந்துச்சு. மூதூர் வந்து பார்த்திங்கன்னா முதுமை கூட்டல் ஊர். அப்போ வந்து அது என்ன பண்ணுறது, ஆதி நீடல். அதுதான் பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ் அடியகரம் ஐயாதல். நெட்டிலை நெடுமை கூட்டல் இலை நெட்டிலை தன்னுற்று இரட்டல், அந்த அடிப்படையில் நெட்டிலை என்று ஆனது. சரி, அடுத்த கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது வந்து ஔவையார் எழுதிய மூதுரை. இது எல்லாமே உங்களுக்கு ஔவையார் எழுதியிருப்பாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அவை பாட்டி சொல்லிக்கிறாங்க. இதில் மூதுரையில். ஓகே, அடுத்த பசும்பொன் முத்துராமலிங்கம்மார்கள் நடத்திய வார இதழின் பெயர். இது மாதிரி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. பசும்பொன் முத்துராமலிங்க வார இதழின் பெயர் அவர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்கம் வந்து நேதாஜிங்கிற வார இதழின் பெயரில் இது நடத்திட்டு இருக்கிறாரு. இந்தியா வந்து பாரதியார், தினத்தை வந்து சிபா ஆதித்தனார், குங்குமம் வந்து அது விட்டுருங்க. இங்கே பசும்பொன் முத்துராமலிங்கம் வந்து நேதாஜிங்கிற வார இதழ் நடத்தினார். அடுத்த கொஸ்டின் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தேவையில்லைங்க. ஏன்னா அங்கே அறுவடை திருநாள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறதுன்னா மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. யூபியில் மகர சங்கராந்தி. அதே மாதிரி பஞ்சாபில் லோரினும், குஜராத் ராஜஸ்தானில் உத்தராயணம்னு சொல்கிறாங்க இந்த அறுவடை திருநாளை. சரி, அடுத்த தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் வந்து ஆட்சி மொழினாவே நம்மளுக்கு சிங்கப்பூர், இலங்கை. ஆசிரிய உரிச்சீர்னா ஈரசச்சீருக்கு தான் இன்னொரு பேர் ஆசிரிய உரிச்சீர். மூவசச்சீரில் வெண்பாவுக்குரியது. ஓகே, அடுத்த பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அண்டு போன்றவரின் இன்ப பாட்டிருக்கும் என்று கும்மியடிப்பவர் யார்? இது வந்து பெருஞ்சித்திரனார். இது பாடல் வரிகள்லாம் ரொம்ப பார்க்காதீங்க, ஏன்னா அது டைம் இருக்காது. ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைம். இப்போ எப்படி எல்லாம் செட் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப டைம் கம்மியாக இருந்து கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் இப்போ ரொம்ப டக்குன்னு வந்துருச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஒரே ஏரியாவில் ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்குங்க. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கும். அப்போ 3 இது சரியாக இருக்குது. நாளிகேரம்னா தென்னை, இரும்போத்து, கோழி. அப்போ இது வந்து கலை, இது வந்து புல்வகை சேர்ந்து, இதெல்லாம் மரத்தை சேர்ந்ததுங்க, அது பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்தா இல்லறத்தின் போது கல்விக்காக தலைவன் தலைவி பிரிவு ஓதர் பிரிவுக்கான ஓதுதல். இதெல்லாம் உங்களுக்கு இதில் ஞாபகம் வச்சுங்க. டிகிரியை யூஜி டிகிரி எத்தனை வச்சுங்க. ஓதர் பிரிவு 3 வருஷம்.
மொத்தம் இல்லறத்தில் வந்து 6 பிரிவுகள் வருங்க. அதில் வந்து ஓதர் பிரிவு எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. 3 ஆண்டுகள். அடுத்த ஊமையை கூறி ஊமயத்தை பெற வைக்கும் வந்து பிரிதி மொழிதல் அணி. இதெல்லாம் ஸ்கூல் பக்கத்தில் வந்து இதே எடுத்துக்காட்டு இதே இன்னும் மாறாமையாக தான் இருக்குது. அதனால் அப்படியே நீங்கள் பார்த்துக்குங்க போதும். அடுத்து 1914ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் வந்து இது வந்து முதுமக்கள் தாலி, அதோட நிறுத்திக்கலாம். அதுக்கு மேலே என்ன குழந்தை இலக்கியம் வந்து வாணிதாசன் இருந்து குழந்தை இலக்கியம் இது பார்த்து வச்சுங்க. ஏன்னா அது அதே பேரில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒரு ஆசிரியர் மாறி வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்தது தவறான இணை. அப்போ 3 இணை சரியாக இருக்குன்னு நினச்சி அதற்குள்ளே இருப்பாங்க. மட்டு இது அளவு, நோன்றல் பொறுத்தல், வெறி அஞ்சு, முரளும் முதலம்னா புதுவை யானர்னா தான் புது வருவாய். யானர்னா தான் புது வருவாய். இங்கே வந்து முரளும் போட்டிருக்குது, அது தப்பு. சரியா? அடுத்த வான் சிறப்பின் பெருமை பற்றி தெரியும் வந்து விண்ணின்று பெய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உன்னின்று உடற்றும் பசி. சரிங்க, இதோட இந்த மாடல் முடிஞ்சது. 5 கொஷின் எக்ஸ்ட்ராவே பார்த்தேன். 25 கொஷின் தான் பார்ப்போம். நான் 30 பார்த்தாச்சு. தமிழுக்கு இதோட ஓவருங்க. நீங்கள் மினிமம் உங்களுக்கு டைம் கம்மியாயிருச்சு, அதனால் 6 to 10 வரைக்குமாச்சும் மினிமம் பார்த்துக்குங்க. அதை வச்சு உங்களால் ஃபில்ட்ரு பண்ண முடிஞ்சால் +1 +2க்கு நீங்கள் மற்ற கொஷின் வந்தாலும் அதை வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு பார்த்துக்குங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ஜிகே இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, மேஜர் இருக்குது. மேஜர்லேயும் அப்ஜெக்டிவ் பார்க்கணும், டிஸ்கிரிப்டிவ் பார்க்கணும். இதுக்கு பார்க்கறதுக்கான டைம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி தமிழுக்கு 10 வீடியோ போட்டாச்சு. இன்னும் ஜிகேக்கு 3 போடுவேன். நீங்களும் நினைக்கலாம் என்னடா எம்மாட்டுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எல்லாத்தையும் வீடியோ போட்டுட்டு திடீர்னு யூஜிடிஆருக்கு போயிட்டான்ட்டு. ஏன்னா நான் இந்த டிஆர்பி ரிலேட்டில் எல்லாத்தையுமே நான் போடுவேன். ஏன்னா அவங்களுக்கு எது அவங்க நினைக்கிறாங்களோ அது கொஞ்சம் அந்தந்த இதில் தேவையானது அவங்க சப்போர்ட்டுக்கோசம் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக இதுவும் நான் விட்டுட்டு போக மாட்டேன். இன்னொரு 3 வீடியோ இருக்குது. ஏன்னா நானும் படிக்கணும். அந்த யூஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணதான் நான் கமெண்ட் இருக்கேன். என்னோடய இது அடுத்த லட்சியமே இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான். அதனால் இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதுக்கு சாதாரணமாக பத்தாதுங்க. ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு அவ்வளோ ஒரு முயற்சி எடுக்கணும். குரூப் 1 கேடர் போஸ்டிங் இது. நம்ம அவ்வளோ சீக்கிரம் குரூப் 1 கிளியர் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கான ஈக்குவல் வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கிட்டு பாருங்கள். நல்ல ஸ்கேலு, நல்ல எஃபோர்ட் போடலாம். கண்டிப்பாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தொடர்பான வீடியோக்கள் எனக்கு அந்த இது பொது அறிவியல் 3 முடிஞ்சாலுமே இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் நியூஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.